கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. இப்போ உங்க ஃப்ரிட்ஜ்ல ஒரு சாக்லேட் பார் இருக்கலாம். இல்ல நேத்து நைட்டு நீங்க சாப்பிட்ட ஒரு சாக்லேட்டோட சுவை இன்னும் உங்க நாக்குல ஒட்டி இருக்கலாம். கண்டிப்பா நிறைய பேருக்கு அந்த பழக்கம் இருக்கு. ஆமா. ஆனா அந்த ஒரு துண்டு சாக்லேட்டை வச்சு நீங்க உங்க வீட்டு வாடகையை கட்ட முடியும்னு யாராவது சொன்னா எப்படி இருக்கும்? ஓ அது ரொம்ப விசித்திரமா இருக்குமே. விசித்திரம் மட்டும் இல்ல, உங்களுக்கு கடுமையான காய்ச்சல் அடிக்கும்போது உங்க டாக்டர் மருந்து மாத்திரைகளுக்கு பதிலா ஒரு சூடான சாக்லேட் பானத்தை குடிக்க சொன்னா காய்ச்சலுக்கு சாக்லேட்டா? இது கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல? ஆனா நம்ம நேயர்களுக்காக பிரத்யேகமா நாம அலச போற இந்த தேடல்ல பாத்தீங்கன்னா சாக்லேட்டோட ஒரு 4000 கால நெடிய வரலாறு இது எல்லாத்தையும் நிஜம்னு சொல்லுது. உண்மைதான். சாக்லேட் அப்படின்னு சொன்னோன்னே நமக்கு அதோட இனிப்பு சுவை மட்டும்தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா நம்ம கிட்ட இருக்கிற வரலாற்று ஆதாரங்களை எடுத்து பார்த்தோம்னா சாக்லேட் அப்படிங்கிறது வெறும் உணவுப் பொருள் கிடையாது. பின்ன வேற என்ன? அது மனித சமூகத்தோட பொருளாதாரம், கலாச்சாரம், அப்புறம் வேதியியல் தொழில்நுட்பம், இது மூணு எப்படி ஒன்றோடொன்று பின்னி பிணைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு பெர்ஃபெக்ட் உதாரணம். ஓ, அதாவது இன்னைக்கு நம்ம சாதாரணமா கடைகள்ல வாங்குற இந்த இனிப்பான தின்பண்டம் ஆரம்பத்துல ஒரு கசப்பான பானமா படங்கி நாணயமாகி அப்புறம் மருந்தாகி கடைசியா எப்படி இவ்வளவு பெரிய உலகளாவிய பிசினஸா மாறிச்சு அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு டீகோட் பண்ண போறோம். ஓகே, லெட்ஸ் அன்பேக் திஸ். கண்டிப்பா. ஒரு பொருள் பலாயிரம் வருஷங்கள்ல எப்படி மனிதர்களோட தேவைக்கு ஏத்த மாதிரி தன்னைய முழுசா உருமாத்திக்கிச்சு அப்படிங்கிறது இதுல ரொம்ப தெளிவா தெரியும். போவோம். பண்டைய மெசோ அமெரிக்கா காலத்துக்கு சொல்றீங்க? கரெக்ட். அதாவது இன்னைக்கு நாம சொல்ற மத்திய அமெரிக்கா பகுதிகள். அங்க வாழ்ந்த ஓல்மேக் மற்றும் மாயன் நாகரிக மக்கள் தான் முதல்ல இந்த கோகோ மரத்தோட விதைகளை பயன்படுத்த தொடங்கினாங்க. ஆனா அவங்க அதை இன்னைக்கு நாம கடிக்கிற மாதிரி ஒரு சாக்லேட் பாரா சாப்பிடல இல்லையா? ஆமா, அதுதான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம். அந்த கோகோ விதைகளை நல்லா வறுத்து அரைச்சு அது கூட காரமான மிளகா, வெண்ணிலா அப்புறம் தண்ணிய சேர்த்து ஒரு கசப்பான பானமா குடிச்சாங்க. சாக்லேட் கூட மிளகாயான நேயர்களுக்கு தோணலாம். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நம்ம பயன்படுத்துற சாக்லேட் அப்படிங்கிற வார்த்தையே ஷொக்கோலாட்டில் அப்படிங்கிற மாயன் வார்த்தையில இருந்து தான் வந்திருக்கு. ஷொக்கோலாட்டல், இதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு அர்த்தமே கசப்பான நீர் அப்படிங்கிறது தான். மாயன்கள் இது கடவுளின் பானம் அப்படின்னு ரொம்ப புனிதமா கொண்டாடினாங்க. கடவுளின் பானம். ஆனா இவ்வளவு கசப்பாவும் காரமாவும் இருக்கிற ஒரு பானத்தை ஏன் அவங்க அப்படி சொல்லணும்? அதுல கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்க சும்மா ஒரு கிளாஸ்ல தண்ணியை கலந்து குடிக்கல. அந்த பானத்தை ஒரு பாத்திரத்துல இருந்து இன்னொரு பாத்திரத்துக்கு ரொம்ப உயரத்துல இருந்து ஊத்தி மேல நல்லா நுர வர வச்சுதான் குடிப்பாங்க. ஓ, நம்ம ஊரு ஃபில்டர் காஃபி ஆத்துற மாதிரி சொல்றீங்களா? எக்ஸாக்ட்லி அதே மாதிரி தான். அந்த நுரைக்கு தான் அதிக மதிப்பு இருந்துச்சு. இதுக்கு பின்னாடி ஒரு அறிவியல் இருக்கு. கோகோ விதையில தியோப்ரோமைன் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் இருக்கு. தியோப்ரோமைன்? ஆமா, இது கிட்டத்தட்ட காஃபி மாதிரி நம்ம நரம்பு மண்டலத்தை தூண்டி ஒரு விதமான புத்துணர்ச்சியும் ஆற்றலையும் கொடுக்கக்கூடியது. ஆஹா, அப்போ அது ஒரு இன்ஸ்டன்ட் எனர்ஜி ட்ரிங்க் மாதிரி செயல்பட்டிருக்கு. ஆமா, மாயன் மக்களுக்கு இந்த எனர்ஜி ஒரு மாயாஜாலம் மாதிரி தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் அவங்களோட ஆன்மீக சடங்குகள், திருமணங்கள், ஏன் ஒரு போர் வீரனை போருக்கு அனுப்புறப்ப கூட இந்த பானத்தை கொடுத்தாங்க. சூப்பர். ஆனா 15ஆம் நூற்றாண்டுல அஸ்டெக் நாகரிகம் கிட்ட இந்த பழக்கம் வந்தப்போ இது இன்னும் வேற லெவலுக்கு போயிடுச்சு. எப்படி சொல்றீங்க? அவங்க இந்த கோகோ விதைகளை எவ்வளவோ மதிப்பு மிக்கதா நினைச்சாங்கன்னா அதை அப்படியே பணமாவே, அதாவது நாணயமாவே பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க ஏதாவது பொருள் வாங்கணும்னா பர்ஸ்ல இருந்து கோகோ விதைகளை எண்ணி கொடுக்கணும். இது உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமான விஷயம்தான். ஆனா எனக்கு இதுல ஒரு சந்தேகம். இப்படி எல்லா மரத்திலையும் காய்க்கிற ஒரு விஷயத்தை எப்படிங்க பணமா ஏத்துக்க முடியும்? அப்போ யார் வேணாலும் வீட்டுல கோகோ மரம் வளர்த்து கோடீஸ்வரன் ஆயிடலாமே. அங்கதான் பொருளாதாரத்தோட அடிப்படை லாஜிக் வேலை செய்யுது. ஒரு விஷயம் பணமா மாறணும்னா அது அவ்வளோ சீக்கிரத்துல யாருக்கும் கிடைச்சிடக்கூடாது இல்லையா? ஆமா, தட்டுப்பாடு இருக்கணும். கரெக்ட். அஸ்டெக் பேரரசோட மையப்பகுதியான இன்றைய மெக்சிகோ சிட்டி ரொம்ப உயரமான குளிரான மலையடிவாரத்தில் இருந்துச்சு. ஆனா கோகோ மரங்கள் வெப்பமண்டல காடுகள்ல மட்டும்தான் வளரும். ஓ, அப்போ அவங்களால அங்க விவசாயம் பண்ண முடியாது? ஆமா, அவங்களால தங்களோட சொந்த ஊர்ல அதை பயிரிட முடியல. அவங்க ரொம்ப தூரத்துல இருக்கிற மாயன் பகுதிகளுக்கு போய் அங்கிருந்து வர்த்தகம் மூலமாவோ அல்லது கப்பங்கட்டியோ தான் அந்த கோகோ விதைகளை கொண்டு வர வேண்டியிருந்தது. அப்போ அந்த ஸ்கேர்சிட்டி, அதாவது தட்டுப்பாடு தான் கோகோ விதைகளை நாணயமா மாத்துச்சு. எக்ஸாக்ட்லி. உதாரணத்துக்கு ஒரு தக்காளி வாங்கணும்னா ஒரு கோகோ விதை, ஒரு முயல் வாங்கணும்னா 10 விதைகள், ஒரு பெரிய வான்கோழி வாங்கணும்னா 100 கோகோ விதைகள்னு ஒரு ரேட் கார்டே வச்சிருந்தாங்க. அடேங்கப்பா, ஒரு ரேட் கார்டே இருந்திருக்கா? இதுல இன்னொரு வேடிக்கையான விஷயம் என்ன தெரியுமா?
இன்னைக்கு நாம கள்ள நோட்டு அடிக்கிற மாதிரி அன்னைக்கு சில பேர் களிமண்ணை வச்சு கோகோ விதை மாதிரியே செஞ்சு மேல கோகோ தோலை ஒட்டி கள்ள நாணயம் கூட புழக்கத்துல விட்டுருக்காங்க. களிமண்ல கள்ள கோகோ விதையாம். மனிதர்களோட புத்தி எப்பவுமே ஒரே மாதிரி தான் வேலை செஞ்சிருக்கு போல. ஆமாம், அது எக்காலத்துக்கும் பொருந்தும். ஆனா இந்த அஸ்டெக் பேரரசர் மாண்டேசியுமா பத்தி படிக்கும்போது எனக்கு உண்மையிலே தலை சுத்திடுச்சு. அவர் தினமும் 50 கோப்பைகள் கோகோ பானத்தை குடிப்பாராம், அதுவும் தங்க கோப்பைகள்ல. குடிச்சு முடிச்சதும் அந்த தங்க கோப்பைய அப்படியே ஏரியில வீசிடுவாராம். அதுதான் அவரோட பவர். ஒரு நாளைக்கு 50 கோப்பை அப்படிங்கிறது கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்டதா இருக்கலாம். ஆனா அதோட உள்ளர்த்தம் என்னன்னா அவர் தன்னோட செல்வத்தை வெளிப்படுத்துறாரு. ஓ, நான் எவ்ளோ பெரிய ஆளுன்னு காட்டுறதுக்கு. கரெக்ட். நாம முன்னாடியே பேசின மாதிரி கோகோ அப்படிங்கிறது பணம். அப்போ அவர் தினமும் என்ன செய்யறாரு? பணத்தையே உருக்கி குடிக்கிறாரு. ஒரு சாதாரண அஸ்டெக் குடிமகன் கோகோ விதைய பணமா சேர்த்து வைப்பான், ஆனா பேரரசர் அதை தனியா செலவு செய்யறாரு. இதுதான் சமூக அந்தஸ்து. ஓகே, இவ்ளோ டிமாண்ட் இருக்கிற இந்த கசப்பான பணம் எப்படி ஐரோப்பாவுக்கு போச்சு? அதான் அடுத்த பெரிய கேள்வி. அது 1528ஆம் ஆண்டுல நடக்குது. ஆமா, ஹெர்னான் கோர்டெஸ் அப்படிங்கிற ஸ்பானிஷ் மாலுமி தான் இந்த கோகோ விதைகளை முதல்ல ஸ்பெயினுக்கு கொண்டு போனாரு. ஸ்பானியர்கள் இந்த பானத்தை குடிச்சு பார்த்துட்டு ஐயோ என்னடா இவ்ளோ கசப்பா இருக்குன்னு முகசுளிச்சாங்க. அவங்களுக்கு அந்த கசப்பு சுத்தமா பிடிக்கல. உடனே அவங்க ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் ப்ளே பண்ணாங்க. கரும்பு சர்க்கரையையும் தேனையும் கொஞ்சம் பட்டை கிராம்பு மாதிரியான ஸ்பைசஸையும் உள்ள இறக்குனாங்க. அவ்வளவுதான், ஐரோப்பிய பிரபுக்களுக்கு புதுசா ஒரு ட்ரெண்ட் கிடைச்சிடுச்சு. சர்க்கரை சேர்ந்ததும் அதோட தலை எழுத்தே மாறிடுச்சு. ஆனா இதுல என்ன பயங்கரமா குழப்பின ஒரு விஷயம் இருக்கு. 17 மற்றும் 18ஆம் நூற்றாண்டுகள்ல ஐரோப்பாவில இந்த சாக்லேட்டை காய்ச்சலுக்கும் வயிற்று பாதைகளுக்கும் ஒரு மருந்தா பயன்படுத்தி இருக்காங்க. ஆமா, அது வரலாற்றுல ரொம்ப தெளிவா பதிவாயிருக்கு. நீங்களே யோசிச்சு பாருங்க. இது கேக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, நமக்கு சளி பிடிச்சிருக்கும் போது டாக்டர் தம்பி ஒரு 2 ஸ்கூப் வெனிலா ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க சரியாயிடும்னு சொல்ற மாதிரி இல்லையா? இது என்னங்க லாஜிக்? நீங்க சொல்ற ஐஸ்கிரீம் உதாரணம் ரொம்ப தமாஷா இருக்கு. ஆனா அன்னைக்கு இருந்த ஐரோப்பிய மருத்துவத்தோட அடிப்படை என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். சொல்லுங்க, என்ன அடிப்படை? 17ஆம் நூற்றாண்டுல ஐரோப்பிய மருத்துவம் 4 திரவ கோட்பாடு அப்படிங்கிற ஒரு சித்தாந்தத்தை அடிப்படையா வச்சுதான் இயங்கிட்டு இருந்துச்சு. 4 ஹியூமர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதானா? கரெக்ட். அதாவது நம்ம உடம்புல சூடு, குளிர்ச்சி, ஈரம், வறட்சி அப்படின்னு 4 தன்மைகள் இருக்கு. இது பேலன்ஸா இருக்கணும். காய்ச்சல் வந்தா உடம்பு ரொம்ப சூடா இருக்குன்னு அர்த்தம். ஓ, அப்ப அதை சரி பண்ண ஒரு குளிர்ச்சியான பொருள் தேவை. ஆமா, சாக்லேட் விதைகளை அவங்க பூமியிலிருந்து வர்றதால அதை குளிர்ச்சியான வறண்ட தன்மையுடைய ஒரு பொருளா வகைப்படுத்தினாங்க. அதனாலதான் சூடான காய்ச்சலுக்கு இது சரியான மருந்துன்னு அன்னைக்கு இருந்த டாக்டர்கள் ரொம்ப சீரியஸா நம்பினாங்க. அப்போ அது ஒரு சயின்டிபிக் தியரியாவே இருந்துச்சு. ஆமா, அது மட்டும் இல்லாம நாம ஏற்கனவே பேசின அந்த தியோப்ரோமைன் அது ஒரு வாசோடைலேட்டர். வாசோடைலேட்டர்னா அதாவது நம்ம ரத்த நாளங்களை விரிவடை செஞ்சு ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும். அதனால ஒரு நோயாளி சாக்லேட் பானத்தை குடிச்ச உடனே அவங்களுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும், சோர்வு நீங்கும். ஓஹோ, அப்போ உடனே ஒரு ரிலீஃப் கிடைக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். எக்ஸாக்ட்லி. அறிவியல் ரொம்ப வளராத அந்த காலகட்டத்தில் ஒரு பேஷண்ட் சோர்வு நீங்கி எழுந்திருச்சு உக்காந்தாலே மருந்து வேலை செஞ்சிருச்சுன்னு நினைப்பாங்க. அதனால தான் பிரபுக்களுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய இந்த விலை உயர்ந்த பானத்தை ஒரு அதிசய மருந்தா அவங்க பார்த்தாங்க. வாவ், அதோட கசப்பு சுவைக்கும் அந்த எனர்ஜிக்கும் பின்னாடி இவ்வளோ பெரிய கெமிஸ்ட்ரி இருக்கா? சரி, இப்படியே போயிட்டு இருந்த சாக்லேட் பல நூற்றாண்டுகளா ஒரு பானமாவே தான் இருந்துச்சு. ஆமா, அது ஒரு லிக்விட் ட்ரிங்க் மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நாம அது ஒரு பாத்திரத்துல ஊத்தி குடிக்கிறத விட ஒரு கவர்ல இருந்து பிரிச்சு கடிச்சு சாப்பிடுற சாக்லேட் பாரை தான் பாக்குறோம். ஒரு திரவம் எப்படி திடப்பொருளா மாறுச்சு? இங்கதான் ஒரு மாபெரும் புரட்சி நடக்குது. ஆமா, 1828ஆம் ஆண்டுல கோயன்ட்ராய்ட் வான் ஹவுல்டன் அப்படிங்கிற ஒரு டச் வேதியியலாளர் கோகோ பிரஸ் அப்படிங்கிற ஒரு மிஷினை கண்டுபிடிக்கிறாரு. இந்த மிஷின் சாக்லேட் வரலாற்றையே தலைகீழா மாத்திருச்சுன்னு ஆதாரங்கள் சொல்லுது. அப்படி அந்த மிஷின் என்னதான் செஞ்சுச்சு? அந்த மிஷின் இயற்கையை மனிதன் எப்படி தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றான் அப்படிங்கிறதுக்கான ஒரு பெஸ்ட் உதாரணம். இப்போ ஒரு கோகோ விதை எடுத்தீங்கன்னா அதுல பாதிக்கு பாதி கொழுப்பு இருக்கும். கொழுப்பா? சாக்லேட்லயா? ஆமா, அதைத்தான் நம்ம கோகோ வெண்ணெய் அப்படின்னு சொல்றோம். மீதி பாதி திடப்பொருள். வான் ஹவுல்டன் கண்டுபிடிச்ச அந்த ஹைட்ராலிக் பிரஸ் கோகோ விதைகளை பயங்கரமான அழுத்தத்துல நசுக்கி அதுல இருக்கிற கோகோ வெண்ணெயை தனியா பிழிஞ்சு எடுத்துருச்சு. ஓ, கொழுப்பு தனியா பிரிச்சுட்டாங்களா? ஆமா, இப்ப மிச்சம் இருக்கிறது வெறும் சக்க மாதிரி ஒரு ட்ரையான பொருள். அதை அரைச்சா நமக்கு கோகோ தூள் கிடைக்கும். அப்போ முதல்ல அந்த கொழுப்பை வெளியில எடுக்கிறதுக்காகத்தான் இந்த மிஷினையே கண்டுபிடிச்சாங்களா? எக்ஸாக்ட்லி.
ஏன்னா 50% கொழுப்பு இருக்கிற ஒரு பொருளை தண்ணியில கலந்தா அது எண்ணெயும் தண்ணியும் மாதிரி மிதக்கும், சரியா கலக்காது. ஆமா, ஆயில் அண்ட் வாட்டர் எப்பவும் மிக்ஸ் ஆகாது. அதை ஈஸியா தண்ணியில கரைய வைக்கிறதுக்கு தான் அந்த வெண்ணெயை வெளியே எடுத்தாங்க. இதனால கொக்கோ பவுடரை ஈஸியா தண்ணியில கலந்து குடிக்க முடிஞ்சது. ஆனா அந்த பிரஸ் மிஷினோட உண்மையான மேஜிக் இது கிடையாது. அப்புறம் எது உண்மையான மேஜிக்? 1847ல பிரிட்டனை சேர்ந்த JS ஃப்ரை அண்ட் சன்ஸ் நிறுவனம் என்ன பண்ணாங்கன்னா, இந்த கோகோ பவுடர், சர்க்கரை, அப்புறம் வான் ஹெல்டன் மிஷின் பிழிஞ்சு எடுத்த அந்த கோகோ வெண்ணெய், இது மூணையும் திரும்பவும் வேற ஒரு விகிதத்துல ஒன்னா கலந்தாங்க. வெயிட் பிரிச்சு எடுத்ததை திரும்பவும் உள்ளே சேர்த்தாங்களா? ஆமா, ஆனா இப்போ தண்ணிக்கு வேலையே இல்லை. இந்த மூணும் சேர்ந்து ஒரு கெட்டியான பேஸ்ட் ஆச்சு. அதை ஒரு அச்சுல ஊத்தி காய வச்சா உலகத்தோட முதல் கடினமான சாக்லேட் பார் ரெடி. அமேசிங். அதாவது இயற்கையா இருக்கிற பொருளை பிரிச்சு எடுத்து மறுபடியும் அவங்களுக்கு தேவையான அளவுல சேர்த்து ஒரு புது வடிவத்தை உருவாக்கியிருக்காங்க. ஆனா ஏன் அவங்க அந்த கோகோ வெண்ணெயை மறுபடியும் உள்ள சேர்க்கணும்? வெறும் பவுடரையும் சர்க்கரையும் பிசைஞ்சா சாக்லேட் பார் வராதா? கண்டிப்பா வராது. அந்த கோகோ வெண்ணெய்க்கு ஒரு அபாரமான கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி இருக்கு. என்ன அது? கோகோ வெண்ணெய் அப்படிங்கிறது அறை வெப்பநிலையில, அதாவது ரூம் டெம்பரேச்சர்ல கெட்டியா கல்லு மாதிரி இருக்கும். ஆனா அதோட உருகுநிலை என்ன தெரியுமா? சரியா 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட் அல்லது 37 டிகிரி செல்சியஸ். இது எதோட வெப்பநிலைன்னு உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுதா? அட, இது நம்ம உடம்போட டெம்பரேச்சர் ஆச்சே. எக்ஸாக்ட்லி. அதனால தான் ஒரு சாக்லேட் பாரை நீங்க கையில வச்சிருக்கும் போதோ அல்லது கடைகள்ல இருக்கும் போதோ அது கடினமா இருக்கு. ஆனா அதை உடைச்சு நீங்க நாக்குல வச்ச அடுத்த செகண்ட் உங்க உடம்போட உஷ்ணத்துல அந்த கோகோ வெண்ணெய் அப்படியே உருகி அந்த பவுடரையும் சர்க்கரையும் உங்க நாக்கு முழுக்க பரவ செய்யுது. வாவ், இதுக்கு பேர் தான் கெமிக்கல் ட்ரிக். ஆமா, இந்த மேஜிக்க மனிதன் கண்டுபிடிச்சதுனால தான் சாக்லேட் ஒரு உலகளாவிய பிசினஸா மாறுச்சு. கேட்கவே செம்ம ஃபேசினேட்டிங்கா இருக்கு. இதுக்கு பிறகு 1875ல சுவிட்சர்லாண்டை சேர்ந்த டேனியல் பீட்டர் மற்றும் ஹென்றி நெஸ்லே, ஆமா இன்னைக்கு நாம பாக்குற அதே நெஸ்லே கம்பெனியால தான் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணாங்க. அந்த மில்க் சாக்லேட் கண்டுபிடிப்பு தானே? கரெக்ட். இந்த சாக்லேட் கலவையில பாலை சேர்க்க முயற்சி பண்ணாங்க. ஆனா சாதாரண பாலை சேர்த்தா அதுல இருக்கிற தண்ணி சாக்லேட்டை கெடுத்துடும். அதனால ஹென்றி நெஸ்லே கண்டுபிடிச்ச பால் பவுடரை இதுல சேர்த்து உலகத்தோட மில்க் சாக்லேட்டை உருவாக்குனாங்க. இன்னைக்கு நாம சூப்பர் மார்க்கெட்ல பாக்குற பல வகையான சாக்லேட்களுக்கும் இந்த 19ஆம் நூற்றாண்டு கண்டுபிடிப்புகள் தான் அடித்தளம். சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். இன்னைக்கு மார்க்கெட்ல முக்கியமா 3 வகையான சாக்லேட் இருக்கு: டார்க், மில்க் மற்றும் ஒயிட் சாக்லேட். நேயர்கள் இதை ரொம்ப கவனமா கேட்கணும். ஏன்னா நீங்க காசு கொடுத்து வாங்குறது நிஜமாவே சாக்லேட் தானா நீங்க தெரிஞ்சுக்கணும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். முதல்ல டார்க் சாக்லேட். இதுல 50ல இருந்து 90% வரைக்கும் கோகோ திடப்பொருளும் கோகோ வெண்ணையும் இருக்கும். சர்க்கரை ரொம்ப கம்மி. அதனாலதான் இது கசப்பு கலந்து ஒரு அடர்ந்த சுவையோட இருக்கு. ஆரோக்கியத்துக்கும் இதுதான் ரொம்ப நல்லது. ஆமா. ரெண்டாவது மில்க் சாக்லேட். இதுல 10 முதல் 50% வரைக்கும் கோகோ இருக்கும். கூடவே பால் பவுடரும் சர்க்கரையும் கணிசமா சேர்த்திருப்பாங்க. இதுதான் நாம எல்லாரும் விரும்பி சாப்பிடுற ஸ்வீட்டான சாக்லேட். பெரும்பாலான குழந்தைகள் விரும்புறது இதத்தான். ஆனா 3ஆவதா ஒண்ணு இருக்கு பாருங்க, ஒயிட் சாக்லேட். இத பத்தி படிக்கும் போது எனக்கு கோவமே வந்துருச்சு. ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா இதுல கோகோ திடப்பொருளே கிடையாது. 0%. வெறும் கோகோ வெண்ணெய், பால் பவுடர், அப்புறம் ஏகப்பட்ட சர்க்கரை, அவ்வளவுதான். இப்போ நீங்களே சொல்லுங்க, கோகோ தூளே இல்லாத ஒரு பொருளை எப்படிங்க சாக்லேட்னு சொல்லலாம்? இது ஒரு ஏமாற்று வேலை தானே. நீங்க கோபப்படுறதுல நியாயம் இருக்கு. தொழில்நுட்ப ரீதியாவும் தாவரவியல் அடிப்படையிலும் பார்த்தா நீங்க சொல்றது 100க்கு 100 சரி. ஆமா, கஸ்டமர்ஸ முட்டாளாக்குறாங்கன்னு தோணலையா? அந்த சாக்லேட் அப்படிங்கிற சுவையையும் அதோட பிரவுன் நிறத்தையும் கொடுக்கறதே அந்த கோகோ மால்ட்ஸ் தான். அது ஒயிட் சாக்லேட்ல அறவே கிடையாது. ஆனா ஏன் அதை சட்டப்பூர்வமா சாக்லேட்னு விற்கிறாங்கன்னா, அதுலயும் அந்த கொக்கோ விதையிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட கொக்கோ வெண்ணெய் குறைஞ்சது 20%ஆவது இருக்கு. ஓ, அந்த கொழுப்பை வச்சுக்கிட்டு விக்கிறாங்களா? ஆமா, அந்த ஒரு காரணத்துக்காக FDA மாதிரியான உணவு தரக்கட்டுப்பாடு நிறுவனங்கள் அதை சாக்லேட் குடும்பத்துல சேர்த்துக்கிட்டாங்க. இது ஒரு கமர்ஷியல் லூப் ஹோல்னு சொல்லலாம். அதாவது சாக்லேட்டோட கொழுப்பு மட்டும் வச்சுட்டு சாக்லேட்னு சொல்றாங்க, அவ்வளவுதானே? சரியா சொன்னீங்க. நேயர்கள் இதை தங்களோட ஆரோக்கியத்தோட கனெக்ட் பண்ணி பார்க்கணும். ஒரு பொருளோட அடையாளம் எதில் இருக்கு? அது உருவாக்கப்பட்ட விதத்திலையா அல்லது அதுக்குள்ள இருக்கிற சத்துக்கள்லையா? சத்துக்கள்ல தான் இருக்கணும். ஆமா, டார்க் சாக்லேட்ல ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ரொம்ப அதிகம். அது இரத்த அழுத்தத்தை குறைக்கும், இதய நலனுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா அதுல அந்த கோகோ மாஸ் அதிகம் இருக்கு. மில்க் சாக்லேட் அப்படிங்கிறது நம்ம நாக்குக்கு ஒரு சுவை, ஒரு சின்ன ட்ரீட், அவ்வளவுதான்.
அதுல பாலும் சர்க்கரையும் அதிகம். அப்போ ஒயிட் சாக்லேட்? ஒயிட் சாக்லேட்டை ஒரு சாக்லேட்டாவே கணக்குல எடுத்துக்க கூடாது. அது வெறும் வாசனை திரவியம் சேர்க்கப்பட்ட இனிப்பான கொழுப்பு. இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க எதை வாங்குறீங்க அப்படிங்கிற விழிப்புணர்வு ரொம்ப அவசியம். அப்போ இனிமே ஒயிட் சாக்லேட் சாப்பிடும்போது நாம சாக்லேட் சாப்பிடல, சர்க்கரை கலந்த வெண்ணெயை சாப்பிடுறோம்னு ஞாபகம் வச்சுக்கணும். ரொம்ப தெளிவா விளக்குனீங்க. கண்டிப்பா அந்த விழிப்புணர்வு தேவை. இன்னைக்கு நாம கடந்து வந்த இந்த பயணம் நிஜமாவே ஒரு டைம் மிஷின்ல டிராவல் பண்ண மாதிரி இருந்துச்சு. கிமு 1900 மாயன் மக்கள் மிளகாய் சேர்த்து குடிச்ச ஒரு கசப்பான பானத்துல தொடங்கி 15ஆம் நூற்றாண்டுல அஸ்டெக் பேரரசோட மதிப்புமிக்க நாணயமா மாறி அப்புறம் ஸ்பெயின் வழியா யூரோப்பாவை அடைஞ்சு சக்கரை சேர்க்கப்பட்டு காய்ச்சலுக்கு தரப்படுற மருந்தாகி அப்புறம் கடைசியா மிஷின்கள் மூலமா எப்படி மாறுச்சுன்னு பார்த்தோம். ஆமா, 19ஆம் நூற்றாண்டுல வான் ஹல்டன் மற்றும் ஃப்ரை அண்ட் சன்ஸ் பண்ண அந்த இயந்திரம் மற்றும் வேதியியல் புரட்சியால இன்னைக்கு நாம கடிச்சு சாப்பிடுற ஒரு சாக்லேட் பாரா முழுமையா உருமாறி இருக்கு. ஒரு சாதாரண மரத்தோட விதை மனிதர்களோட கற்பனை திறன் மற்றும் தொழில்நுட்பம் மூலமா 4000 வருஷங்கள்ல உலகத்தையே ஆட்சி செய்யற ஒரு பொருளா மாறிடுச்சுங்கிறது ஒரு பிரம்மாண்டமான வரலாறு. அதுதான் மனித குலத்தோட வரலாறு. ஒரு இயற்கை பொருளை தன்னோட தேவைக்கும் சுவைக்கும் ஏத்த மாதிரி வளர்ச்சிக்கிற அந்த திறன் சாக்லேட் வரலாற்றுல ரொம்ப துல்லியமா பதிவாயிருக்கு. ஓகே, இந்த ஆழமான தேடலை முடிக்கும் போது நேயர்களே, உங்களுக்கு ஒரு புதிய கொஞ்சம் சிந்திக்க வைக்கிற விஷயத்த நான் விட்டுட்டு போக விரும்புறேன். சொல்லுங்க, அது என்ன விஷயம்? அடுத்த முறை நீங்க உங்க ஃப்ரிட்ஜில் இருந்து ஒரு துண்டு சாக்லேட்டை எடுத்து உங்க நாக்குல வச்சு உருகும் போது இதை மட்டும் நினைவில் வச்சுக்கோங்க. நீங்க வெறும் ஒரு இனிப்பை சாப்பிடல, பண்டைய காலத்து மனிதர்களோட பணத்தையும் 17ஆம் நூற்றாண்டு ஐரோப்பாவோட மருந்தையும் பழங்கால மாயன் கடவுள்களோட புனித பானத்தையும் ஒட்டு மொத்தமா ஒரே பைட்ல சுவைக்கிறீங்க. ரொம்ப அழகான ஒரு சிந்தனை இது. இதை நினைச்சு பார்க்கும்போது எனக்கு ஒரு கேள்வி தோணுது. இன்னைக்கு நாம நம்ம ஆரோக்கியத்துக்காக ரொம்ப தேடி தேடி சாப்பிடுற பல நவீன கால சூப்பர் ஃபுட்கள் இருக்குல்ல, உதாரணத்துக்கு சியா விதைகள் அல்லது கேழ்கீரை. ஆமா, இப்போ அது ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்கு. இதெல்லாம் இன்னும் 1000 வருஷம் கழிச்சு எதிர்கால மனிதர்களோட கையில இதே மாதிரி முற்றிலும் வேற ஒரு வடிவத்துல ஏதோ ஒரு இனிப்பான ஜங்க் ஃபுட் தின்பண்டமா உருமாறி இருக்குமா? இன்னைக்கு நம்ம கசப்பா ஆரோக்கியத்துக்காக சாப்பிடுற ஒண்ணு நாளைக்கு ஒரு சூப்பர் மார்க்கெட்ல இனிப்பு மிட்டாயா விற்கப்படுமா? இதை யோசிக்க வேண்டிய விஷயம்தான். இதை சற்று சிந்தித்து பாருங்கள். இந்த தகவல் தேடல் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நம்புறேன். இது போல உங்களுக்கான இன்னொரு அட்டகாசமான தேடலோட உங்களை சந்திக்கிறோம். அதுவரை இனிமையாக இருப்போம், ஆழமாக சிந்திப்போம்.